வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புக்கில் இருக்கிற 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரையும் இருக்க முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது எக்ஸாம் பேஸில் நம்மளுக்கு எதெல்லாம் மறக்கும், எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அப்படிங்கிற பாயிண்டில் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். அதாவது இயரு, அதோட கான்செப்ட், அந்த இயரில் என்ன நிகழ்வு நடந்தது, என்ன புக்கு வெளியிட்டாங்க, அந்த மாதிரி இருக்க கான்செப்ட்டு 5வது பாடத்துலேருந்து 10வது பாடம் வரை இருக்கதை நான் மொத்தமாக தொகுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 201 வருது பாருங்கள். 201 வரையும் 201 இயரு கான்செப்ட் வந்து இருக்குது. இதை படிச்சுட்டு நீங்கள் லெசன் படிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி நீங்கள் இருக்கிறது இன்னும் 25 நாள் தான் இருக்குது. அந்த 25 நாளும் நான் கொடுத்துருக்கதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க கைப்பட. இதோட பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக நான் பின் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் இயர் வந்து நீங்கள் ஒரு டைம் கைப்பட எழுதும்போது உங்களை அறியாமையே உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ நான் கொடுத்துருக்கதை வீடியோவை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த 201 கான்செப்டையும் நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா 10th கேட்குற 5th லெசன்லேருந்து 10th லெசன் வரையும் இருக்க முக்கியமான டேட்டா எல்லாத்தையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1529 மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர், அதாவது மதுரையோட நாயக்கர் யார்? விஸ்வநாத நாயக்கர். இவர் வந்து தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாரு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கு வந்து கோவாவில் ஃபஸ்ட்டு அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஐரோப்பிய மொழி அல்லாத முதல்ல தமிழ் நூல் அச்சிட்டு வெளியிடப்பட்டது கோவா தான். அந்த புக்கையோட பேர் என்னன்னா தம்பிரான் வணக்கம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1709 முழுமையான அச்சகம் தரகம்பாடியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சீகன் பால்கோ அப்படிங்கிறவர். ஓகேவா? ஏன்னா கோவாவில் வந்து ஃபஸ்ட்டு தம்பிரான் வணக்கம்ங்கிற புக்கை அடித்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் மறுபடியும் ஏதாவது புக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் கோவாவுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்க்கு அப்புறம் தரகம்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து முழுமையான அச்சகம் அப்படிங்கிறத சீகன் பால்கோ கொண்டு வந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், 1757 ஜூன் 23 அன்னைக்கு பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். சிராஜ் உத் தௌலா மற்றும் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற 2 பேருக்கும் நடைபெற்றிருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பக்சார் போர் 1764 பக்சார் போர் அப்படிங்கிறது நடைபெறும். அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா யூசப் கான் அப்படிங்கிறவர் இறந்து போயிருப்பார். அதே மாதிரி பூலிதேவர் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறத கைப்பற்றியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 1767 பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர், இங்கே பூலிதேவர் 1764 நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறத கைப்பற்றியிருப்பார் இல்லையா, அதை வந்து மறுபடியும் இந்த கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் பூலிதேவர்கிட்டருந்து கைப்பற்றிடுவார். அதே ஆண்டு இந்த பூலிதேவரை சிறையில் அடைக்கிறதுக்காக கேம்பல் அப்படிங்கிறவர் அழைச்சிட்டு சென்றுட்டு இருக்கும்போது பூலிதேவர் என்ன பண்ணுவார், நான் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல போய் சாமி கும்பிடுவார். அந்த இடத்துல பூலிதேவர் காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அவரோட வயது 55 இருந்தது. ஓகேவா? அடுத்து 1772 பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவர் பேன்சோர் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரி கொண்டிருப்பாங்க. ஓகேவா? முத்துவடுகநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்களோட ஹஸ்பண்ட் தான் முத்துவடுகநாதர். அடுத்து 1798 ஆகஸ்ட் 18 அப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அப்படிங்கிறவர் கட்டபொம்மனை சந்திக்கணும், நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுங்கள், 3310 பக்கோடாக்கள் வந்து பாக்கி இருக்கும், ஸோ அந்த நிலுவைத் தொகையை வந்து நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனை இந்த இடத்துல வந்து ராமநாதபுரத்தில் என்னை வந்து இந்த தேதியில் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜாக்சன் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் கட்டபொம்மனால் ஒரு சில காரணத்தினால அவரை வந்து மீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போ ராம்நாட்டில் போய் அவர் சந்திப்பார்னு பார்த்தீங்கன்னா 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு ஜாக்சனை போய் கட்டபொம்மன் மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் அப்போ உடனே மீட் பண்ணிட்டாரா ஜாக்சன் கேட்டால் கிடையாது. 3 மணி நேரம் அவரை வந்து வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா மீட் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1798 டிசம்பர் 15 அன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அங்கேருந்து தப்பிச்சு ஜாக்சன் மீட் பண்ண ராமநாதபுரத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து அவருக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கும். அதை தெரிஞ்சிட்ட கட்டபொம்மன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுவார்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைவுக்கு வந்து தகவல் வந்து தெரிவிப்பார், இந்த மாதிரி ஜாக்சன் வந்து என்னை இப்படிலாம் நடத்தினாரு அப்படின்னு. உடனே அந்த எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா சென்னையில் இருக்க கம்பெனி குழு மெம்பர்ஸ்கிட்ட போய் நீங்கள் வந்து ஆஜராகி உங்களோட விசாரணை வந்து அவங்க நடத்துவாங்க, நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கிளைவ் சொல்லுவார். ஸோ அந்த குழுவில் இருந்தவங்க யாருன்னா ப்ரவுன், ஓரம், காசோ மேஜர் அப்படிங்கிறவர் இருப்பாங்க.
அடுத்து 1799 செப்டம்பர் 1 அன்னைக்கு என்ன ஆகும்னா பேனர்மேன் அப்படிங்கிறவர் கட்டபொம்மனை சரணடையும் மாதிரி கோரிக்கை விட்டுருப்பாரு. ஆனால் கட்டபொம்மன் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டார். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே 1799 செப்டம்பர் 5 அன்னைக்கு என்ன பண்ணுவார்னா ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து தூது அனுப்புவாங்க. கட்டபொம்மன்கிட்ட போய் நீங்கள் போய் சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புவாங்க. ஆனால் ராமலிங்கனார் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட போய் சொன்னான்னா கட்டபொம்மன் ராமலிங்கனார்கிட்ட சொல்லிடுவார், இல்லை என்னால் வர முடியாதுன்னு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேனர்மேன் ராமலிங்கனார்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த கோட்டையில் இருக்க முக்கியமான ரகசியத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி போர் யுத்தியை வந்து நான் தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1799 செப்டம்பர் 13 அன்னைக்கு என்ன ஆகும்னா சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை தூக்கில் போட்டுருவாங்க. இவர் யாருன்னா கட்டபொம்மனோட அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியனார். ஓகேவா, இவரை வந்து நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுருவாங்க. அடுத்து 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு கட்டபொம்மனை ஒரு விசாரணை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல புளிய மரத்தில் அவரை தூக்கில் போட்டுருவாங்க. அடுத்து 1792 சேலம் திண்டுக்கல் அப்படிங்கிற பகுதியை ஆங்கிலேயர் பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 98 பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், 99 கோவாவை கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான நிகழ்வு. இந்த இயர்ஸ் வச்சு வரனால நம்மளுக்கு அடிக்கடி மறந்து போயிடும் இல்லையா. இப்படி நீங்கள் மொத்தமாக ஒரு தொகுப்பு மாதிரி எழுதி வச்சுட்டு அதை அடிக்கடி நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு 10 நிமிஷம் இதை ஒரு டைம் ரீட் விட்டுட்டு அடுத்து நீங்கள் எதை படிக்கிறதா இருந்தாலும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் மறக்காது. ஸோ அந்த லெசன்லேருந்து கேட்குற எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை மட்டும் டெய்லி ரீட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த லெசன் படிக்க போகிறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து ஒரு லெசனுக்கு தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க டேட்டாவை படிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை படிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 1800 ஏப்ரலில் வந்து என்ன ஆகும்னா விருப்பாட்சியில் மீட்டிங் போட்டிருப்பாங்க. கோபால நாயக்கர் இவர் வந்து விருப்பாட்சி பாளையங்காரர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரள ரவிவர், மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அங்கே கலந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயரை நம்ம வந்து எதிர்க்கணும், எப்படியாவது வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் நடத்துவாங்க. ஸோ அதுக்கான ஒரு போர் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை நினச்சி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1800 ஜூன் அப்போ என்ன ஆகும்னா கோவையில் போர் ஏற்படும். ஆனால் அந்த போரில் வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களெல்லாம் அடக்கி நிறைய பேரை வந்து சிறைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க, சிறையில் போய் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி 1801 பிப்ரவரி அப்போ கட்டபொம்மனோட தம்பிகளையும் அந்த கோயம்புத்தூரில் போர் நடக்கும்போது அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களையும் வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. அங்கே கட்டபொம்மனோட தம்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா 1801 பிப்ரவரி அப்போ கட்டபொம்மன் தம்பியெல்லாம் தப்பிச்சு கமுதி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா சின்ன மருது இருக்கார் இல்லையா, அவர் போய் என்ன பண்ணுவார், நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் வாங்க என்னோட தலைமையகம், நான் வந்து சிறுவயலுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அடுத்து 1801 ஜூன் அப்போ திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு மருது சகோதரர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு என்ன நடக்கும்னா மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. 1801 நவம்பர் 16 அப்போ என்ன ஆகும், கட்டபொம்மனோட தம்பிகள் இருக்காங்க இல்லையா, செவத்தையா ஊமைதுரை அப்படிங்கிறவங்கள தலை துண்டிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தலையை வந்து வெட்டியிருப்பாங்க. அடுத்து 1801 ஜூலை 31 அப்போ என்ன ஆகும்னா கர்நாடகா உடன்படிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். அதுபடி அவங்க என்னென்னா கொங்கு மண்டலத்துலலாம் வரி வந்து வசூலிப்பாங்க. அந்த மாதிரி 1801 ஜூலை 31 அப்போ தீரன் சின்னமலை இதை வந்து எதிர்த்து கேட்டனால அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க சங்ககிரி கோட்டையில். ஓகேவா, ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஜூலை 31 தான் இங்கேயும் ஜூலை 31 தான். ஆனால் இங்கே 1801 கர்நாடகா உடன்படிக்கை போடப்பட்டிருக்கோம். 1805 சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலையை தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து 1806 ஜூலை 10 அப்போ என்ன நடக்கும்னா வேலூர் புரட்சி அப்படிங்கிறது நடக்கும். இது ரொம்ப முக்கியம். வேலூர் புரட்சி எப்போ நடந்தது, 1806 ஜூலை 10 அப்போ நடைபெற்றிருக்கும். அடுத்து 1818 பார்த்தீங்கன்னா பராசி இயக்கம் அப்படின்னு சாஜி ஹரியதுல்லா அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து 1839 இந்த சாஜி ஹரியதுல்லா அப்படிங்கிறவர் இறந்து போயிடுவார். இவருக்கு அடுத்து டுடுமியான் அப்படிங்கிற அவரோட பையன் வந்து அதை வந்து நடத்திட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. 1862 டுடுமியானும் இறந்து போயிடுவாங்க. 1870 நோவாமியான் அப்படிங்கிறவர் அந்த இயக்கத்தை வழி நடத்துவார். 1827 பார்த்தீங்கன்னா வஹாபி இயக்கம் அப்படிங்கிற மாதிரி நடைபெறும். 1831 நவம்பர் 6 அப்போ என்ன ஆகும்,
பூர்ணியா அப்படிங்கிற கிராமத்தில் டிடு மீர் அப்படிங்கிறவர் கிளர்ச்சி பண்ணுவார். இவர் யாருன்னா வாஹாபி இயக்க கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த டிடு மீர். இவர் வந்து பூர்ணியா அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சண்டை போட்டிருப்பார். அவங்க சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, பிரிட்டிஷை வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்டேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பார். ஆனால் என்ன ஆகும், கடைசியில் பிரிட்டிஷே வந்து இவரை வந்து கொன்றுருவாங்க. ஓகேவா. அடுத்து 1831-32 கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த பராசி இயக்கம் வஹாபி இயக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயிகள் கிளர்ச்சி. ஓகேவா. கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது பழங்குடியினர் கிளர்ச்சி. ஓகேவா. கோல் கிளர்ச்ி அவங்க வந்து யார் நடத்தியிருப்பாங்கன்னா, பின்த்ராய் சிங் ராய் அப்படிங்கிறவங்க ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா இடத்துல வந்து இது வந்து நடைபெறும். அடுத்து 1855 ஜூன் 30 பார்த்திங்கன்னா தேவ செய்தி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிந்து மற்றும் கனு அப்படிங்கிறவங்க அறிவிச்சிருப்பாங்க. இவங்க எந்த இயக்கத்தை சார்ந்தவங்கன்னா, சாந்தாளர் கிளர்ச்சி அப்படிங்கிற இயக்கத்தை வந்து சார்ந்தவங்க. இந்த சாந்தாளர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருந்தவங்க தான் இந்த சாந்தாளர்கள். அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொன்னனால பீர் சிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த இயக்கத்தில் அங்கே இருக்க மக்கள்லாம் யார் நம்மளை வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள எதிர்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபைட் பண்ணியிருப்பார். அவரையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக அடித்து அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் என்னாகும், இவருக்கு அடுத்து சிந்து மற்றும் கனு அப்படிங்கிறவங்க எங்களுக்கு வந்து தேவ செய்தி வந்து ஒன்று கிடச்சிருக்கு கடவுள்கிட்டருந்து, எங்களை யார் யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்கள வந்து திருப்பி நாங்கள் வந்து பழி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து 1859-60 என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ கழகம். அதாவது அவுரியை வந்து பயிரிட சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க. 20ல் 3 பங்கு இண்டிகோவை வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சாம்பிரான் சத்தியாகிரகத்தில் வந்து சாம்பிரான் மக்களை வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இண்டிகோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கழகம். இண்டிகோ கழகம் 1859-60 நடைபெற்றிருக்கும். அடுத்து 1890 பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சி அப்படின்னு நடைபெற்றிருக்கும். இதற்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்து 1857 பார்த்திங்கன்னா பெருங்கழகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதில் 1857 மார்ச் 29 அன்னைக்கு தான் மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் அவங்க வந்து துப்பாக்கி சுட முடியாதுன்னு எதிர்த்து பிரிட்டிஷ் ஒருத்தரை சுற்றிருப்பார். 1857 மே 11 அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்க சிப்பாய்கள் எல்லாம் டெல்லிக்கு போய் என்ன பண்ணுவாங்க, 2ஆம் பகதூர் ஷாட்டை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ உடனே 2ஆம் பகதூர் ஷா அப்படிங்கிறவர் இந்துஸ்தானின் மாமன்னராக பதவி வகிப்பார். ஸோ இந்துஸ்தானின் மாமன்னர் அப்படிங்கிறது என்ன பேரில் அழைப்பாங்கன்னா, ஹக்கீம் ஷா இ இந்துஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. 1875 பார்த்திங்கன்னா தக்கான கலவரம் அப்படின்னு ஏற்படும். இது எங்கே நடைபெறும்னா, பூனே அருகே சுபா அப்படிங்கிற கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்களால வர பிரச்சனை தான் இந்த தக்கான கலவரம். 1852 பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. வணிகர்கள் எல்லாம், சென்னையில் இருக்க வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1866 பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய அமைப்பு அப்படின்னு நடைபெற்றிருக்கும். 1884 சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1885 பம்பாய் மாகாண சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1870 பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு தான் முதல்ல காங்கிரஸ் அப்படிங்கிறது மீட்டிங் ஒன்று போடுவாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில். ஸோ மொத்தம் 72 மக்கள் வந்து கலந்துருப்பாங்க. அந்த 72 பேரில் 22 பேர் யாருன்னா சென்னையை சேர்ந்தவர்கள் தான். ஓகேவா. ஸோ இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். 1886 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடக்கும் இந்த காங்கிரஸ் மாநாடு. ஸோ இதுக்கு தலைமை தாங்கினது தாதாபாய் நவ்ரோஜி. 1887 ரொம்ப முக்கியமான மாநாடு சென்னையில் ஃபஸ்ட்டு நடைபெற்றிருக்கும். ஸோ 1000 விளக்கு அப்படின்னு அழைக்கப்படுற மக்கீஸ் தோட்டத்தில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். இதற்கு தலைமை தாங்கினவர் பத்ருதீன் தியாப்ஜி. ஸோ முதல்ல ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவங்க இந்த மாநாட்டில் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க, அதுவும் சென்னையில். இந்த மாநாட்டில் மொத்தம் 607 பேர் வந்து கலந்துருப்பாங்க. அதில் 362 பேர் யாருன்னா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க தான். ஓகேவா. அடுத்து 1869 அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தி அவர்கள் பிறக்கிறாங்க, குஜராத்தில் போர்பந்தன் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா. 1888 இங்கிலாந்துக்கு வந்து கடல் பயணம் மேற்கொள்கிறாரு. எதுக்குன்னா பட்டம் படிக்கிறதுக்காக. 1891 ஜூன் அப்போது அந்த பட்டம் வழக்கறிஞர் அப்படிங்கிற பட்டம் வந்து முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வராரு.
1893 ஏப்ரல் 1 என்ன நடக்கும்னா தென்னாப்பிரிக்காவுக்கு செல்வார். ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஒரு குஜராத் நிறுவனம் வந்து இவரை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சட்டம் வாதாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருப்பாங்க. அதுக்காக தென்னாப்பிரிக்கா போகிறாரு. போகிற இடத்துல என்ன ஆகும், இவரை வந்து பீட்டர்ஸ்பர்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இவரை வந்து வெளியில் தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லெசனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன், அதை பாருங்கள். அடுத்து 1865 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வனச்சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். 1878 பார்த்தீங்கன்னா வன உரிமை அரசிடம் சென்றிருக்கும். ஸோ இந்த வன உரிமை சட்டம் அரசிடம் கவர்மெண்ட்டாக போயிருக்கும். ஓகேவா. அடுத்து 1877 பார்த்தீங்கன்னா முதல்ல சென்னை நீதிபதியாக ஒரு இந்தியரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. அவர் யாருன்னா டி. முத்துக்குமார். ஏன்னா ஆல்ரெடி இந்திய நீதிபதிகள் அப்படிங்கிறது இந்த வரலாற்றில் கிடையாது. ஸோ 1877 தான் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியனை வந்து நீதிபதியாக நியமனம் பண்ணுறாங்க. அவரோட பேர் முத்துக்குமார். ஸோ இதை வந்து இந்த முத்துக்குமாரை நியமனம் பண்ணது வந்து எல்லாருக்கும் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ இருக்க பத்திரிகைகள் எல்லாம் இவரை வந்து விமர்சிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா அப்போ இருந்த பத்திரிகை எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க நடத்தின பத்திரிகை தான் அப்போ வந்து இருந்திருக்கும். அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து ஒரு இந்தியன் நீதிபதியாக வரதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, முடியாதுல்ல. ஸோ அதனால முத்துக்குமார் அவர்களை பற்றி தப்பாக அதில் வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்காக ஒரு இந்தியன் வந்து நீதிபதியாக இருக்கிறது நம்மளோட இந்திய பத்திரிகை அப்படிங்கிறத நம்மளோட மக்கள் கருத்துக்களை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்து பத்திரிகை அப்படிங்கிறது 1878 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பருவ இதழாக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது டெய்லி நியூஸ் பேப்பராக 1899 மாறுது. ஸோ திருக்குறள் அப்படிங்கிறத 1812 ஃபஸ்ட்டு பதிப்பு வச்சுருப்பாங்க. 1887 சீவக சிந்தாமணி, 89 10 பாட்டு, 92 பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், 94 புறநானூறு, 95 புறப்பொருள் வெண்பா மாலை, 98 பார்த்தீங்கன்னா மணிமேகலை, 1903 பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, 1904 பதிற்று 10. ஸோ நான் உங்களுக்கு ஆர்டர் படியில் எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு 1500 என்ன நிகழ்வு நடந்தது, 2 நிகழ்வு நடந்தது இல்லையா. ஒன்று கோவாவில் அந்த புக்கை அச்சிட்டு இருப்பாங்க, இன்னொன்று பாளையங்கரர் முறை. அடுத்து 1700 என்னென்ன நிகழ்வுலாம் நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பேன். அடுத்து 1800 என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பேன். இந்த 2 மட்டும் இடையில சேர்த்துருப்பேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த புக்கெல்லாம் பதிப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதே ஆர்டரில் நம்ம இந்த 2ஐயும் படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த 2 இயர் மட்டும் உங்களுக்கு 1800 நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து 1800 ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் 1900 என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நான் எழுதியிருக்க மாதிரியே நீங்கள் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டேட்டா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் புக்கில் அங்கங்கே இருக்கும், நம்ம வந்து அதை ஆர்டர் படியில் மெர்ச் பண்ணி எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரையும் பார்த்து கையோடு நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிருங்க. ஓகேவா. அடுத்து 1816 புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவுறாரு எல்லிஸ் அப்படிங்கிறவர். 1828 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராயால் ஆரம்பிக்கப்படுது. அதே நாளில் கல்கத்தாவில் ஒரு கோவிலையும் அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உருவ சிலை வந்து எதுவுமே இருக்காது. அடுத்து 1829 பார்த்தீங்கன்னா சதி தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இது யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து 1866 இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது பிளவு ஏற்பட்டு ஆதி பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஆதி பிரம்ம சமாஜத்தை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத நடத்துறது கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவங்க நடத்தியிருப்பாங்க. 1864 பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி அப்படிங்கிற தமிழ் இதழ் பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத் முதலியார் அப்படிங்கிறவர் நடத்தியிருப்பார். அடுத்து 1872 பார்த்தீங்கன்னா பலதாரர் மனுமுறை சட்டம், தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நிறைய பேரை வந்து நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. 1856 குழந்தை திருமணம் தடை சட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஸோ குழந்தை திருமண வயது அப்போ வந்து அலௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்போன்னா 1860 10 வயசு இருந்தால் தான் மேரேஜ் பண்ணணும் பெண்களுக்கு இருப்பாங்க. 1891 12 வயசு நிறைவடைந்தால் தான் பெண்களுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 1925 13 வயசு இருந்தால் தான் மேரேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அலௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா 18 வயசு நிரம்பி இருந்தால் தான் பெண்களுக்கு திருமணம் வந்து செய்யணும் அப்படிங்கிற சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து 1929 பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருந்த இந்த சட்டப்படி தான் மேரேஜ் நடக்குதா, 13 வயசில் தான் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை நியமனம் பண்ணி அவங்கள போய் செக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அப்படி அந்த கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது 1929. ஸோ அந்த கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேரளவில் தான் இங்கே வந்து பேப்பரில் தான் ஏஜ் வந்து இவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1867 பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. 1861 விதவை மறுமண சங்கம் அப்படின்னு எம்ஜி ரானடே உருவாக்கியிருப்பார். 1870 பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1884 தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 1875 பார்த்தீங்கன்னா 3 இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னென்னா ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அதே வருஷத்தில் தான் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற புக்கையும் இவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதே ஆண்டு தான் பிரம்மஞான சபை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும். எங்கன்னா அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்படும். 1882 இந்த பிரம்மஞான சபையோட கிளை வந்து சென்னை அடையாறில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து அலிகாரி இயக்கம் அப்படிங்கிறது சர் சையது அகமது கான் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ 1875 இந்த 3 நிகழ்வையும் எப்படி நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து 1897 ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது விவேகானந்தர் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். 1873 சத்ய சோதக் சமாஜம் அப்படிங்கிறத ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். இதே ஆண்டு தான் சிங் சபா அப்படிங்கிறது அமிர்தசரஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1866 தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருப்பாங்க. 1899 அகமதியா இயக்கம். ஸோ இது பாருங்கள், 66 மேலே போடுறோம் தியோபந்த், அதே 66 தலைகீழ போட்டால் 99, அப்போ அகமதியா இயக்கம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து 1894 நட்வத் உல் உலோமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1865 பார்த்தீங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத ராமலிங்க அடிகளார் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1866 தென்னிந்திய பஞ்சம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஸோ இதோட விளைவாக தான் ராமலிங்கனார் 1867 வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிறதுக்காண்டி இந்த சாலை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது இன்னுமே பசியை வந்து போக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 1882 தாசர், அதாவது அயோத்தியதாசர் மற்றும் ஜான் திரவியம் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. 1885 பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் இதழ் அப்படிங்கிறது அயோத்தியதாசர் ஆரம்பிக்கிறாரு. 1891 பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாநாடு ஊட்டியில் போட்டிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து 1902 தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 1902ன்னு கொடுத்துருப்பாங்க. இது 10th ஸ்டாண்டர்டில் புக்கில் பார்த்தீங்கன்னா 1903ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன இருக்கோ நீங்கள் வந்து அதை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து 1907 பார்த்தீங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஐயங்காளி ஆரம்பிச்சிருப்பார். இதே ஆண்டில் தான் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார பத்திரிகையை அயோத்தியதாசர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1905 ஜூன் 19 அன்னைக்கு வங்க பிரிவினை கர்ஷன் பிரபு அறிவிப்பார். ஸோ அறிக்கை தான் கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1905 ஜூன் 19 அன்னைக்கு அறிக்கை கொடுத்துருப்பாரு. அதே ஆண்டில் அடுத்த மாதம் அக்டோபர் 16 அன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வமாக இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது பிரிக்கப்படும். ஓகேவா. ஸோ அந்த டைமில் தான் எல்லாரும் கங்கை நதியில் நீராடி என்ன பண்ணுவாங்கன்னா வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. அடுத்த 1916 ஏப்ரலில் என்ன ஆகும்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது திலகர் ஆரம்பிக்கிறாரு. அதே ஆண்டில் செப்டம்பர் மாதம் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1905 பார்த்தீங்கன்னா பீனிங்ஸ் குடியிருப்பு அப்படின்னு காந்தி அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது 1910 டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அடுத்து 1917 பார்த்தீங்கன்னா சாம்ரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நடைபெறும். 1918 அகமதாபாத் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அகமதாபாத் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது அங்கே இருக்க தொழிலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அடுத்து கேதா சத்தியாகிரகம் அப்படிங்கிறது இதே ஆண்டில் தான் நடைபெறும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் 1919 மார்ச் 18 அன்னைக்கு மெரினாவில் ஒரு கடற்கரையில் ஸ்பீச் பண்ணியிருப்பார். என்னென்னா, நம்ம அந்த ரவுலட் சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது கருப்பு சட்டம் அப்படின்னு காந்தி அவர்கள் அழைப்பாங்க. அந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம சத்தியாகிரக போராட்டம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி 19 ஏப்ரல் 6 அன்னைக்கு எல்லாரும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு அறிக்கை வச்சிருப்பாரு. ஸோ இது எப்போ சொல்கிறாரு? 1919 மார்ச் 18 அப்போ மெரினா கடற்கரையில் சொல்கிறாங்க. அடுத்து 19 ஏப்ரல் 9 அன்னைக்கு என்ன ஆகும்னா, பஞ்சாபில் அமிர்தசரஸில் பயங்கரமாக எழுச்சி பெற்றிருக்கோம் இந்த சத்தியாகிரகம். ஸோ அப்போ வந்து அந்த ஊர் தலைவர்களாக இருக்க சைபுதீன், அடுத்து சத்யபால் அப்படிங்கிற 2 பேரை கைது பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள கைது பண்ணனால அங்கே இருக்க மக்கள்லாம் அதை எதிர்க்கிறதுக்காக ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல அமைதியான முறையில் கூடியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பைசாகி திருநாள் அப்படிங்கிறது தான் அந்த ஊர் மக்களோட விசேஷமான நாள் அன்னைக்கு கூட. ஸோ சீக்கியர்களின் அறுவடை திருநாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நாள் அன்றைக்கி என்னாகும், 19 ஏப்ரல் 19 அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஜாலியன் வாலாபாக்கில் சேர்ந்திருக்க மக்கள் எல்லாரையுமே சுட்டு கொண்டுருவார். யாருன்னா ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் இவங்க எல்லாத்தையுமே சுட்டுருவாங்க. ஸோ இது வந்து நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் நேருவும் காந்தியும் தனக்கு வாங்கின பட்டம் பதக்கம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 19 நவம்பர் அப்போ என்ன நடக்கும்னா, அகில இந்திய கிலாபத் மாநாடு அப்படிங்கிறது டெல்லியில் நடைபெறும். ஸோ அதுக்கு காந்தி அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார். 1920 ஜூன் 9 அன்னைக்கு என்ன நடக்கும்னா, அகமதாபாத்தில் கிலாபத் மாநாடு அப்படிங்கிறது நடைபெறும். அப்போ காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அஹிம்சை மற்றும் ஒத்துழையாமை முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கிலாபத்தில் இருக்கவங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கிலாபத் இயக்கத்தை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலி சகோதரர்கள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சவுக்கத் அலி, முகமது அலி அப்படிங்கிற 2 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1920 ஆகஸ்ட் 1 அப்போ என்ன ஆகும்னா, இவங்க தான் ஓகே சொல்லிட்டாங்களே, ஸோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும். அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து காங்கிரஸ்ட்டை வந்து காந்தி அவர்கள் கேட்டிருப்பாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் 1920 டிசம்பரில் தான் நாக்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இதோட தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்படும். ஓகேவா? அடுத்து 1922 பிப்ரவரியில் என்ன ஆகும்னா, பர்தோலி அப்படிங்கிற இடத்துல காந்தி அவர்கள் வரிகொடா இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். வரிகொடா இயக்கம்னா என்ன, நம்ம வந்து யாருக்கும் வரி கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் பர்தோலி அப்படிங்கிற இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 1922 பிப்ரவரி 5 அப்போ இந்த வரிகொடா இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டமாக போயிட்டுருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில். அப்போ வந்து கோராக்பூர் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்க சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் வந்து போலீஸ்கள்லாம் சேர்ந்து இவங்களை வந்து எதிர்த்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் அமைதியான முறையில் தானே போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ போலீஸ்கிட்ட வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க. அப்போ போலீஸ் கம்மியாக இருப்பாங்க, மொத்தம் 22 பேர் தான் இருப்பாங்க. உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கதவை போட்டிட்டு உள்ளே இருந்துக்கிறாங்க. உடனே இங்கே இருக்க மக்கள்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்தி விட்டுறாங்க. அப்போ 22 போலீஸும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதில் கோவம் அடைஞ்ச காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்துழையாமை இயக்கம்னா அமைதியாக போராடுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலை, இந்த மக்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத கைவிட்டுடுறாரு. உடனே என்ன ஆகுது, காந்தி அவர்களில் சிறையில் அடைச்சிடுறாங்க. அடுத்து 1923 ஜனவரி 1 அப்போ சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் அப்படிங்கிறவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வந்து எதையுமே அவங்க கொடுக்குற பிரிட்டிஷ் கொடுக்குற எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, வரி செலுத்தக்கூடாது, எதையுமே ஒத்துழையும் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு காந்தி சொல்லியிருப்பார். ஆனால் இந்த மோதிலால் நேரும் சிஆர் தாஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எலெக்ஷனில் போட்டிட்டு எலெக்ஷன் மூலியமாக வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சிஆர் தாஸ் அப்படிங்கிறவர் 1925 வந்து இறந்து போனனால இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து 1926 டோட்டலாக இல்லாமல் போயிருக்கும். அடுத்து 1919 அப்போ இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துவாங்க. 1935 சுயாட்சி அப்படிங்கிறது மாகாணத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1919 இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக 1927 நவம்பர் 8 அப்போ சைமன் குழு அப்படிங்கிறத நியமனம் பண்ணுறாங்க. அந்த குழு எப்போ வருது சென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1929 பிப்ரவரி 18 அப்போ சென்னைக்கு வரும். அதை வந்து எதிர்த்து எல்லாரும் சைமனே வெளியில் கோபேக் சைமன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இதே ஆண்டு தான் 1929 டிசம்பர் மந்தில்
லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அதுக்கு நேரு அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மாநாட்டோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது நம்ம அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில 1928 நேரு அவர்கள் ஒரு அறிக்கையை வச்சுருப்பாங்க. அந்த சைமன் குழு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்குலாம் வந்து அரசியல் அப்படிங்கிறதே என்னன்னு தெரியாது, நீங்கள் வந்து எங்களை எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 1928 எல்லா அமைப்பும், அதாவது பல கட்சி, அங்கே இருக்க கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு வந்து நடத்துவாங்க. ஓகேவா? அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்குன்னு ஒரு அரசியல் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வரைவு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேரு தலைமையில் அந்த வரைவு வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரு வரைவு ரெடி பண்ணி கொடுக்கறது தான் நேரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அடுத்து 1930 இங்கே லாகூர் மாநாட்டில் நேரு அவர்கள் தலைமை தாங்கி பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, 1930 ஜனவரி 26 அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சுதந்திர நாள் அப்படிங்கிறத அறிவித்து ராவி நதிக்கரையில் நேரு அவர்கள் நம்மளோட தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. அடுத்து 1930 ஜனவரி 31 காந்தியவர்கள் என்ன சொல்லிப்பார்னா, இர்வின் பிரபுகிட்ட நாங்கள் கொடுத்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும், அதுக்கு கெடு வந்து 1930 ஜனவரி 31 வரையும் டைம் கொடுத்துருப்பார் காந்தி. ஆனால் இது இர்வின் பிரபு நடைமுறைப்படுத்தினாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்து 1930 இதை எதிர்க்கிற விதமாக தான் காந்தியவர்கள் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. 1930 மார்ச் 12 ஏப்ரல் 5 வரையும் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு காந்தியவர்கள் 78 பேர் கூட சேர்ந்து சபர்மதியிலேருந்து ஆரம்பிச்சிருப்பார் இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு. இடையில வந்து அந்த 78 மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஆட் ஆகிருப்பாங்க. சபர்மதி டு தண்டி வரையும் உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியவர்கள் கொண்டு போயிருப்பாங்க. அப்போ 61 வயசு காந்தியவர்களுக்கு மொத்தம் 24 நாள் இந்த நடைப்பயணம் வந்து நடைபெற்றிருக்கும். 241 மைல் வந்து காந்தியவர்கள் நடந்து போய் ஏப்ரல் 6 அன்னைக்கு காலையில் உப்பு வந்து கையில் எடுத்து உப்பு சத்தியாகிரகத்தை கொண்டு போயிருப்பார். ஸோ இதனால் காந்தியவர்களை எரவாடா சிறையில் வந்து பிரிட்டிஷ் வந்து அடைச்சிடுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஏப்ரல் 5 ஈவினிங் அன்னைக்கு அவர் தண்டியை ரீச் பண்ணிடுவார். ஆனால் மறுநாள் காலை ஏப்ரல் 6 காலையில் தான் உப்பை வந்து கையில் எடுத்திருப்பார். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1930 ஏப்ரல் 13, 28, அதாவது ஏப்ரல் 13 அன்றைக்கு திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி, தஞ்சாவூரில் இருக்க வேதாரண்யம் நோக்கி ராஜாஜி அவர்கள் தலைமையில் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். மொத்தம் இதில் 100 பேரை செலக்ட் பண்ணியிருப்பார் ராஜாஜி அவர்கள். நாமக்கல் கவிஞனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற மாதிரி பாடல் பாடியிருப்பாங்க. ஸோ இப்போ 28 வேதாரண்யத்தை வந்து அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. 12 பேரை உப்பெடுக்க சொல்லி ராஜாஜி அவர்கள் சட்டத்தை மீறுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் வடமேற்கு பகுதியில் கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடைபெறுது. ஸோ இவங்க 3 பேரும் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து சென்னைக்கு அருகே பார்த்திங்கன்னா உதயவனம் அப்படிங்கிற இடத்துல டி பிரகாசம், நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற 2 பேர் வந்து இதை வந்து நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதற்கிடையிலேயே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து 1930 ஏப்ரல் 27 அன்னைக்கு என்ன நடக்கும்னா, திருவல்லிக்கேணியில் இருக்க மக்களுக்கும் காவல்துறையினர் இருக்க மக்களுக்கும் சண்டை நடந்திருக்கும். ஸோ இந்த போராட்டத்தில் மொத்தம் 3 மணி நேரம் இந்த போராட்டம் நடந்தது. அந்த ஃபைட்டில் வந்து 3 மணி நேரத்தில் 3 பேரை வந்து கொன்றிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 1930 ஜனவரி 26 அன்னைக்கு புனித சார்ஜ் கோட்டையில் கொடியேற்றியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா என்ற பாஷ்யம். ஸோ இதே நாள் அன்னைக்கு இன்னொருத்தர் யார் கொடியேற்றிருப்பார், 1930 ஜனவரி 26 அன்னைக்கு ராவி நதிக்கரையில் நேரு அவர்கள் கொடியேற்றிருப்பார். ஓகேவா? ஸோ நேரு அவர்களும் இதே நாள் தான் ஏற்றிருப்பார். அதே மாதிரி எங்கள் புனித சார்ஜ் கோட்டையில் ஆர்யா என்ற பாஷ்யம் அவர்கள் கொடியேற்றிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், 2 நிகழ்வும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1930 நவம்பரில் லண்டனில் ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். இதில் காந்தியவர்களும் கலந்துருக்க மாட்டாங்க, காங்கிரஸ் கட்சியும் கலந்துருக்காது. 1931 மார்ச் 5 அன்னைக்கு காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படுது. ஸோ காந்தி அவர்கள்ட்ட போய் இர்வின் பிரபு பேசி, இனிமேல் ஓகே நாங்கள் வந்து உங்களை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறோம், நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், நீங்கள் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கோங்க, நான் காங்கிரஸ் கலந்துக்கலன்னா அதில் பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இர்வின் பிரபு சொல்லியிருப்பார். அதை ஒட்டி 1931 செப்டம்பர் 7 அப்போ அதே லண்டனில் 2வது வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஓகேவா? இதில் வந்து காந்தி வந்து கலந்துருப்பார், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் கலந்துருப்பாங்க. 1932 ஜனவரி 4 காந்தியவர்களை கைது பண்ணிடுவாங்க.
என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2வது வட்டமேசை மாநாடில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து தனி தொகுதி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பார். உடனே இதை வந்து காந்தியவர்கள் இதெல்லாம் வேணாம், நீ எங்களை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த வட்டமேசை மாநாட்டிலேருந்து கிளம்பிடுவார். உடனே 1932 ஜனவரி 4 அப்போ காந்தியவர்களை கைது பண்ணிடுவாங்க. அடுத்து 1932 ஆகஸ்ட் 16 அப்போ என்ன பண்ணுவார்னா, ராம்சே மெக்னால்டு அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவார், வகுப்புவாத இட ஒதுக்கீடு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பார். அடுத்து 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரையும் 3ஆம் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். இதுக்கு காங்கிரஸும் கலந்துருக்க மாட்டாங்க, காந்தியவர்களும் கலந்துக்க மாட்டாங்க. 1939 ஜனவரி 8 அப்போ என்ன நடக்கும்னா, கோவில் நுழைவு நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. 1917 பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1920 அக்டோபர் தாஸ்கண்டில் இந்திய பொது உடைமை கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கட்சி என்ன, கம்யூனிஸ்ட் கட்சி. இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, ஆச்சரியா அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை கட்சி மாநாடு நடக்கும். அதில் தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பாங்க. 1928 அகில இந்திய தொழிலாளர் கட்சி மற்றும் விவசாய கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1929 பார்த்தீங்கன்னா மீரட் சதிவிலக்கு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1924 HRA அப்படின்னா இந்துஸ்தான் குடியிருப்பு இராணுவம் அப்படிங்கிறது கான்பூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை வந்து பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1928 இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு இராணுவம் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1925 பார்த்தீங்கன்னா கஹோரி கொள்ளை சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ ராம் பிரசாத் பிஸ்மில், பாகுல்லா கான் அப்படிங்கிறவங்க அங்கே வந்து கஹோரி அப்படிங்கிற இடத்துல வந்து அரச பணத்தை கொண்டு போயிட்டுருக்க ட்ரெயினில் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா 1929 மீரட் சதி விலக்கு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். அதே ஆண்டில் மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியிருப்பாங்க. யாருன்னா பகத்சிங் மற்றும் PK தத் அப்படிங்கிற 2 பேர் வந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியிருப்பாங்க, புகை குண்டு. அடுத்து 1930 ஏப்ரலில் பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு அப்படிங்கிற தாக்குதல் வந்து நடைபெறும். இதை நடத்தினது சூர்யா சென். அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பாங்க. 1940 அக்டோபர் 17 அப்போ என்ன ஆகும்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத காந்தியவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வினோபாபே அப்படிங்கிறவர் தான் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து 1942 மார்ச் 22 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது வருவாங்க. 1942 ஆகஸ்ட் 8 அப்போ என்ன ஆகும்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது நடைபெறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1942 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஸோ இதில் தான் காந்தியவர்கள் டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பார். ஒன்று செய்யி இல்லை செத்து மடி, நம்ம இந்தியாவுக்காக போராடி நம்ம ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த போர்லேயே நம்ம வந்து இறந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அடுத்து 1942 நவம்பர் அப்போ என்ன ஆகும்னா காங்கிரஸில் இருக்க உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க தனியாக வானொலி ஒன்று ஆரம்பித்து அது மூலியமாக காங்கிரஸுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. 1946 பிப்ரவரியில் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. 1945 ஜூன் 14 அப்போ என்ன ஆகும்னா வேவல் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். 1946 ஆகஸ்ட் 16 அப்போ நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா அவர்கள் கூறியிருப்பாங்க. ஸோ இதை அடுத்து தான் முழுமையாக சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இது முக்கியமான இதுவும் கூட. ஏன்னா ஜின்னா அவர்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் வந்து எல்லாரையுமே எதிருங்க, நம்ம முஸ்லீமுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருப்பார். அடுத்து 1946 செப்டம்பர் அன்னைக்கு நேரு தலைமையில் இடைக்கால அரசு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். 1946 அக்டோபர் அப்போ முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இடைக்கால அரசில் வந்து முஸ்லீம் லீக்கும் இணைஞ்சிருப்பாங்க. 1948 ஜூனுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 1947 பிப்ரவரியில் தான் அட்லி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா அப்போது 1948க்குள்ளே உங்களுக்கு நான் வந்து விடுதலை சட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை ஒட்டி தான் 1947 ஜூன் 3 அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 1947 ஜூலை 18 அப்போ என்ன ஆகும்னா இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருப்பாங்க. 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு விடுதலை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவும் விடுதலை பெறும். ஓகேவா.
அடுத்து பாருங்கள், 1908 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1904 பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 1911 ஜூன் 17 என்ன ஆகும்னா ஆஷ் படக்குலை அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த ஆஷை கொன்னது யாருன்னா வாஞ்சிநாதன். 1910 பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. 1917 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது அன்னிபெசன்ட் தலைமையில் நடைபெற்றிருக்கும். 1912 சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 1916 ஜூனில் பார்த்தீங்கன்னா திராவிடர் சங்கம் தங்கம் விடுதி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 நவம்பர் 20 அன்னைக்கு என்ன இருக்குன்னா தென்னிந்தியாவின் நல உரிமை சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. 1920 ஃபஸ்ட்டு பொது தேர்தல் நடக்கும். அதில் மொத்தம் 98 இடங்கள்ல 63 இடம் நீதி கட்சி வின் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீதி கட்சியின் தலைவர் யார் முதலமைச்சராக வராரு? சுப்பராயலு. செகண்ட் டைம் எலெக்ஷன் நடக்கும்போதும் நீதி கட்சி தான் வின் பண்ணும். அப்போ முதலமைச்சராக வர்றது பனகல் அரசர். அடுத்து 1919 மார்ச் 18 என்ன நடக்கும்னா மெரினால காந்தி அவர்கள் ஸ்பீச் பண்ணி அந்த சைமன் குழு அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்க்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த டேயை நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1918 மதுரை லேபர் யூனியன் அப்படிங்கிறது ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் என்னன்னு சொல்லுவாங்க? ரோசாப்பூ துறை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். அடுத்து 1920 ஏப்ரல் 17 என்ன நடக்கும்னா மௌலானா சவுகத் அலி அப்படிங்கிறவரோட தலைமையில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டிருக்கும். 1921 நவம்பரில் பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகும், இவங்க போலீஸ் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 1922 ஜனவரி 13 அன்னைக்கு என்ன நடக்கும்னா வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்டிருக்கும். 1925 வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கான்பூரில் அங்கே இருந்த மக்களை பயங்கரமாக பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம இந்த நீல் அப்படிங்கிறவர் கொண்டிருப்பார். ஸோ அவரோட சிலை சென்னையில் இருந்திருக்கும். அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி 1927 போராட்டம் நடைபெற்றிருக்கும். ஆனால் 1937 தான் அவரோட சிலை அகற்றியிருப்பாங்க. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது அகற்றியிருப்பாங்க. அடுத்து 1932 ஜனவரி 11 அப்போ திருப்பூர் குமரன் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா OKSR குமாரசாமி. ஸோ இவர் தான் கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புக்கை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க 1936. 1944 பார்த்தீங்கன்னா தீகா பெயர் மாற்றம், அதாவது திராவிடர் கழகம் அப்படின்னு பெரியார் பெயர் மாற்றியிருப்பார். 1929 சுயமரியாதையோட ஃபஸ்ட்டு மாநாடு, சுயமரியாதை இயக்கத்தோட ஃபஸ்ட்டு மாநாடு நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா பெரியார் திருமணம் அப்படிங்கிற வார்த்தை தப்பு, திருமணம் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லாதீங்க, பெண்களை பொருள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ திருமணத்துக்கு பதிலாக நீங்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொல்லியிருப்பாங்க. 1989 இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுபடி தான் சொத்தில், அதாவது பரம்பரை சொத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக சொத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 1916 தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது மறைமொழி அடிகளார் ஆரம்பிச்சிருப்பார். 1909 மதராஸ் பிராமண அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறத நடேசனார் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1916 ஜூலையில் பார்த்திங்கன்னா திராவிடர் இல்லம் அப்படின்னு திருவல்லிக்கேணியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1921 ஃபஸ்ட்டு சட்டமன்றம் பெண்கள் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுபடி முத்துலட்சுமி அவர்கள் போட்டியிட்டிருப்பாங்க. 1926 சட்டமன்றத்திற்கு முத்துலட்சுமி அவர்கள் ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அடுத்து 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 என்ன சொல்கிறாங்கன்னா வகுப்பு வாரி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. எதுக்குன்னா அப்போ அரசு பணிகளில் இடஒதுக்கீடுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1924 பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிறத நீதி கட்சி அவர்கள் கொண்டு வராங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் 1929 பொது பணி தேர்வாணையம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசு அறிவிக்கிறது. அடுத்து 1926 இந்து சமய அறநிலை சட்டம் அப்படிங்கிறத நீதி கட்சி கொண்டு வராங்க. 1925 காஞ்சிபுரம் மாநாடு நடைபெறும். ஸோ இதில் நம்மளோட பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாநாட்டில் காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் சேரமான் குருகுல பள்ளி அப்படிங்கிறதுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கும் பிராமணர் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக சாப்பாடு அப்படிங்கிறத பரிமாறியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து கேட்டிருப்பார் பெரியார். அதுக்கும் வந்து காங்கிரஸ் வந்து செவி சாய்ச்சிருக்காது. ஸோ உடனே கோவப்பட்ட பெரியார் அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலேருந்து வெளியில் வந்துடுவார். காங்கிரஸ்லேருந்து வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. அதே வருடம் தான் குடியரசு பத்திரிகை அப்படிங்கிறதையும் பெரியார் ஆரம்பிக்கிறாரு. ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட கருத்துக்கள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக எந்த பத்திரிகையில் வரும்னு பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையில் தான் வரும். ஸோ குடியரசு பத்திரிகை 1925 ஆரம்பிச்சிருப்பாங்க. ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிகை 1928, புரட்சி அப்படிங்கிற பத்திரிகை 1933, பகுத்தறிவு அப்படிங்கிறது 1934, விடுதலை அப்படிங்கிறது 1935. இந்த 5 பத்திரிகையுமே பெரியாரோடது தான். 1893 பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படிங்கிறத இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிறத இல்லது MC ராஜா அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 1918 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொழில் சங்கம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே சென்னையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த தொழிற்சங்கத்தோட மீட்டிங் 1920 அக்டோபர் 31 அன்னைக்கு பம்பாயில் போட்டிருப்பாங்க. அடுத்து 1923 மே டே நம்ம இப்போ கொண்டாடுறோம் இல்லையா தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தது சிங்காரவேலர் 1923 கொண்டு வந்திருப்பார். அடுத்து 1912 தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிறது ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து அந்த சங்கீத அடுத்து 1943 ஃபஸ்ட்டு தமிழ் இசை மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த மாநாட்டில் தமிழ் பாடல்கள் வந்து அதிகமாக பாடப்பெற்றது. 1917 பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறத அன்னி பெசன்ட் அம்மையார் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். 1930 தேவதாசி மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையார். அது எப்போ நம்மளுக்கு வந்து சட்டமாக மாறுதுன்னா 1947. ஸோ இதோட அவ்வளோதான். லெசன் 5லேருந்து உங்களுக்கு 10 வரையும் இருக்க மொத்த டேட்டாவுமே இவ்வளோதான். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தரவாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து கேட்குற எல்லா கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.